Hi friends, welcome to LH Mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 4.2. previous videoல 10th sum பார்த்தோம். இந்த வீடியோல 11th sum பார்க்கலாம். ABCD is a quadrilateral in which AB is equal to AD. நம்ம பாயிண்டா பார்க்கலாம். First, ABCD is a quadrilateral. அப்ப quadrilateral அப்படினா என்னது? Quadrilateral is a polygon with 4 edges and 4 vertices. அப்ப 4 edges இருக்கும். அதாவது sides 4 sides இருக்கும். அப்ப 4 sides இருக்கும். அதே மாதிரி 4 vertices 4 corners இருக்கும். அப்ப நம்ம எதனா ஒரு quadrilateral வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? 4 sides இருக்க மாதிரி. அப்ப நான் ஒரு trapezium shapeல ஒரு quadrilateral வரைஞ்சிருக்கேன். இதுல பாத்தீங்க இது quadrilateralனு டவுட் இருந்துச்சுனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? 4 edges அப்படினா 4 edgesனா sides. அப்ப 1 2 3 4 sides இருக்கு. அதே மாதிரி 4 vertices corners 1 2 3 4 corners இருக்கு. ஓகேவா? அப்ப இது என்னது? அப்ப நமக்கு இது ஒரு quadrilateral அப்படினு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல AB is equal to AD அதுக்கு நேம் பண்ணிட்டாங்க ABCD அப்படினுட்டு. நம்ம ட்ரையாங்கிள் சப்போஸ் இப்போ இங்க ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படினா எப்படி நேம் பண்ணுவோம்? A B C அப்படின்னு நேம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நேம் பண்ணியிருக்கோம். A B C இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே D அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதில் AB ஈக்குவல் டு AD. அப்போ AB சைடு வந்து AD சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் இது 6 சென்டிமீட்டர் எடுத்தேன்னா இதுவும் 6 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AB is equal to AD. நெக்ஸ்ட்டு தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் BAC அண்ட் ஆங்கிள் CAD. angle BAC இப்போ பைசெக்டர் அப்படின்னா என்னது? அது ஒரு லைன் ஆர் லைன் செக்மெண்ட் that divides the triangle into two equal parts. அதான் நம்மளுக்கு என்னது? பைசெக்டார். அப்போ இந்த பைசெக்டார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பைசெக்டார் எங்கே இருக்குது அப்படின்னா ஆங்கிள் BAC. B எங்கே இருக்குது? BAC. இது ஒரு ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் வரைஞ்சிட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் ஸ்டெப்பாக வரைஞ்சி காட்டுறேன். அப்போ BAC அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. BAC ஆங்கிள் அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் ஆங்கிளில். ஓகேவா? அது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த BAC ஆங்கிளில் ஒரு பைசெக்டார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பைசெக்டார் நம்மளுக்கு எங்கேருந்து வரும்? ஏலேருந்து தான். ஓகேவா? எங்கள் நடுவில் என்ன இருக்குது? BACயில் நடுவில் A தான் இருக்குது. அப்போ ஏலேருந்து ஒரு பைசெக்டார் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லைன் செக்மெண்ட் வரையணும் ஏலேருந்து. ஓகேவா? இப்படி நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ இங்கே BAC லைன் ட்ரையாங்கிளில் ஒரு பைசெக்டார் இருந்துச்சு அப்படின்னா அந்த BAC ட்ரையாங்கிளை அது என்னவா பிரிக்கும்? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அண்ட் ஆங்கிள் CAD அண்ட் ஆங்கிள் CAD. அப்போ ஆங்கிள் CADலையும் அதே மாதிரி ஒரு பைசெக்டார் இருக்குது அப்படின்றாங்க. CADலையும் பார்த்தீங்கன்னா ஏ தான் நம்மளுக்கு என்னது? சென்டரில் இருக்குது. அப்போ ஏலேருந்து தான் நம்ம பைசெக்டார் வரையணும். அப்போ ஏலேருந்து ஒரு பைசெக்டார் வரைஞ்சிக்கலாம். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரும்? இந்த ஏங்கிறது 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ட்ரையாங்கிள் CADயை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதையும் நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அண்ட் ஆங்கிள் CAD இன்டர்செக்ட் தி சைட்ஸ் BC அண்ட் CD. அப்போ இந்த 2 பைசெக்டரும் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க? BC அப்படின்னு ஒரு லைன் செக்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது பைசெக்ஷன் பாயிண்ட்டு. அதே மாதிரி CD லைன் செக்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது பைசெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் தி பாயிண்ட்ஸ் E அண்ட் F ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன நேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? E அண்ட் F. அப்போ அங்கே நேம் பண்ணிடலாம் EF அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் EF இஸ் parallel to BD. EFனா இந்த லைன். ஓகேவா? அது வந்து BDக்கு parallel அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த EF லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த EF லைனும் BD லைனும் parallel அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ BD EF ரெண்டும் parallel தான் இருக்குது. ஆனாலும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம்? அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் அப்படின்ட்டு. கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? AB இஸ் ஈக்குவல் டு AD. AB சைடு வந்து AD சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் BAC. ஆங்கிள் BAC இஸ் எ ஆங்கிள் பைசெக்டார்.
ஓகேவா? அப்போ பிஏசிங்கிறது என்னது நம்மளுக்கு ஒரு பைசெக்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப் எந்த ட்ரையாங்கிளோட பைசெக்டார்? ட்ரையாங்கிள் பிஏசி. அதுவும் பிஏசி ட்ரையாங்கிள் தான். அது ஏன் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ஏங்கிறது ஒரு தனி ஆங்கிள் இல்லை, இது ஃபுல்லாகவே ஏ தான். ஓகேவா? அப்போ நம்ம வெறும் ஏன்னு சொல்லக்கூடாது, இது வெறும் ஆங்கிள் ஏ அப்படின்ட்டு நம்ம மொத்தமாக தான் சொல்லணும், பிஏசி அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஓகேவா? அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆங்கிள் சிஏடி இஸ் எ angle bisector of triangle CAD. அப்போ சிஏடிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து பைசெக்ட் ஆகுது எங்கே? ட்ரையாங்கிள் சிஏடியில். ஓகேவா? இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்காது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த சம் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, பை ஏபிடி தியரம். ஏபிடி தியரம்னா என்னது? ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி தான் இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஓகேவா? அதையும் நம்ம எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? பை ஏபிடி தியரம் படி தான் நம்ம இந்த சம்மை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி தியரம் படி ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசியில் எது நம்மளுக்கு பைசெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஏஇ தான் நம்மளுக்கு என்னது? பைசெக்டார். அப்போ இது பைசெக்டார் அப்படின்னா பேலன்ஸ் டூ சைட்ஸை தான் பையில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிஇ பை இசி தான் நம்மளுக்கு ஏபிடி தியரம். அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஓகேவா? இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் நான் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்? ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏசிடி தான் இப்போ எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏசிடி. இதில் நம்மளுக்கு எங்கே பைசெக்டார் இருக்குது? எஃப் தான் நம்மளுக்கு பைசெக்டார். ஏ டு எஃப் தான் நம்மளுக்கு பைசெக்டார். அப்போ நம்ம என்ன சைட்ஸ் எடுக்கணும்? ஏசி பை ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்டி இப்படி தான் எடுக்கணும். அதையும் நம்ம எடுத்துடலாம். அப்போ என்ன ட்ரையாங்கிள்? இன் ட்ரையாங்கிள் ஏசிடி என்ன சொன்னேன்? ஏசி பை ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்டி. ஓகேவா? இதான் நம்மளுக்கு அப்போ என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி இருக்குது ஈக்குவல் டு பிஇ பை இசி அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏசி பை ஏடி அப்படின்னு இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிங்கிறதுலாம் நம்மளுக்கு என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. ஏசிங்கிறது சேமாக இருக்குது. ஆனால் அங்கே ஏடி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. அப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவனில் பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு ஏடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏபியும் ஒன்று தான், நீங்கள் ஏபியும் எடுத்தாலும் ஒன்று தான், ஏடின்னு எடுத்தாலும் ஒன்று தான். அப்போ இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. செகண்ட் ஈக்குவேஷனில் ஏடிக்கு பதிலாக நம்ம ஏபி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்போ இதான் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன், ஏசி பை ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்டி. அப்போ இந்த ஏடிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றணும்? ஏபி மாற்றணும். அப்போ நம்ம எழுதிடலாம், ரீசன் எழுதிடலாம் ஆஸ் ஏபி ஈக்குவல் டு ஏடி. அப்போ என்னவா மாறிடும்? ஏசி பை ஏபியாக மாறிடும் ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்டி. இப்போ போன வாட்டி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எப்படி இருக்குது? ஏபி பை ஏசின்னு இருக்குது, இங்கே ஏசி பை ஏபின்னு இருக்குது. ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ அதையும் நம்ம எழுதிக்கலாம், ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு மேலே இருக்கிறது கீழே போயிடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு எஃப்டி பை சிஎஃப் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்தாச்சு. அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு நேம் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இதான் நம்மளுக்கு என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போது நம்மளுக்கு இது கணக்கு இல்லை, ஏன்னா இதெல்லாம் ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டோம். ஓகேவா? இதெல்லாம் மாற்றிட்டு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். ஆன் கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் 3. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ண போகிறோம். அதை நான் திருப்பி எழுதுகிறேன். ஈக்குவேஷன் 1 ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிஇ பை இசி தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்கள்,
ஏபி பை ஏசி ஈக்குவல் டு எஃப்டி பை சிஎஃப். இதான் நம்மளுக்கு என்னது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். எல்ஹெச்எஸ் ரெண்டுத்தையும் எல்ஹெச்எஸ்ங்கிறது சேமாக இருக்குது. அப்போ நம்ம எழுதிடலாம் both the LHS are equal. ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையும் நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்ங்கிறது ஈக்குவலாக இருக்குது. therefore we should equate the both RHS. அப்போ எல்ஹெச்எஸ் ரெண்டுத்துலையும் ஈக்குவேட், ரெண்டு ஈக்குவேஷனில் எல்ஹெச்எஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம பேலன்ஸ் என்ன பண்ணணும்? ஆர்ஹெச்எஸை ஈக்குவேட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க ஆர்ஹெச்எஸை நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? பிஇ பை இசி இருக்குது, எஃப்டி பை சிஎஃப் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இதான் நம்ம வரைஞ்ச டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ரெண்டு ஆர்ஹெச்எஸையும் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் வந்து பிஇ பை இசி ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு எஃப்டி பை சிஎஃப். இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த ஆன்சரே, சம்மே. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க? இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இஎஃப்ங்கிறது இந்த லைனு பிடி லைனுக்கு பேரலா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ பிபிடி தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்? இதான் ஒரு ட்ரையாங்கிள் அப்படி எடுத்தேன். பிடிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா நான் எப்படி எடுப்பேன்? பிபிடி தியரம் படி டிஎஃப் பை எஃப்சி ஈக்குவல் டு பிஇ பை இசின்னு எடுப்பேன். இல்லைனா பிஇ பை இசி ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்டி அப்படின்னு எடுப்பேன். அதே மாதிரி தான் இப்போ பிபிடி தியரம் படி அப்படி பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. பிஇ பை இசி ஈக்குவல் டு எஃப்டி பை சிஎஃப்ங்கிற ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? இஎஃப் இஸ் பேரலல் டு பிடிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளாக சொல்லிடலாம் இது பேரலல் அப்படின்ட்டு. பாருங்கள், பிஇ பை இசி, பிஇயும் இசியும் சேம். ஓகேவா? பை பிஇ பை இசி ஈக்குவல் டு எஃப்டி பை சிஎஃப். ஓகேவா? அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லிடலாம்? இதுவும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த கேப்பும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இது பேரலல் அப்படின்ட்டு ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு தியரம் ரீசன் வேணும் அது சொல்லணும்னா. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பிபிடி தியரம் படி நம்மளுக்கு இதை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இதை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கனால இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா பை கான்வர்ஸ். ஓகேவா? கான்வர்ஸ்னால் உல்டா. கான்வர்ஸ் பிபிடி தியரம் we proved that EF is parallel to BD. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 4.2ல 11 சம் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.